கீரை வந்துட்டு சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே வந்து வளர்க்கலாம். கீரை வளர்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக வந்து எதுவும் பராமரிப்பு தேவையில்லை. கீரை வந்துட்டு இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கீரை விதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மண் வந்து எடுத்துக்கோங்க. மண் வந்து நம்ம எதனால் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா கீரை விதை வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரே இடத்துல வந்துட்டு தூவி விட்டுட்டோன்னா அது ஒரே இடத்துல மட்டும் வளரும். அதனால் மட்டும் தான் நம்ம மண் வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை விதைக்கு மேலே மண் போட்டு மூட மாட்டோம். ஏன்னா கீரை விதை வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை தாண்டி வந்துட்டு அதால் வளர முடியாது, நிறைய வந்து இறந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு தூவி விடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரை வளர்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வந்துட்டு அரிசி பை இது வந்து பார்த்திங்கன்னா நான் 25 லிட்டர் டேமேஜ் கேனை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மண் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வர்மி கம்போஸ்ட் இருந்தால் அதையே வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு 2 மடங்கு வந்து கம்போஸ்ட்னா 1 மடங்கு வந்துட்டு செம்மண் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்துட்டு நம்ம வச்சுருக்க அந்த விதையை வந்துட்டு தூவி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருப்பேன், தண்ணி வந்துட்டு இப்போ தான் பிகினர் இருந்தால் இது மாதிரி ஊற்றுங்கன்னு. கீரைக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இப்படி தான் ஊற்றணும். ஒரு 15 நாள் வரைக்குமே வந்து இது மாதிரி ஓல் போட்டு தான் வந்துட்டு நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீரையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய நோய் வந்துட்டு அதான் நிறைய வந்துட்டு புழு தான் வரும். ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சாம்பல் தான் தேவை. அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பல் வந்து போட்டுருங்க. இதனால் நம்ம சாம்பல் போடுறோம் அப்படின்னா எறும்பு வந்துட்டு அந்த விதை வந்து மேலேயே இருந்துச்சுன்னா வந்துட்டு சாப்பிட வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு சாம்பல் போட்டு மூடிடுறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து டெய்லியுமே அந்த கீரை பறிக்கிற வரைக்குமே வந்து டெய்லி 2 டைம்ஸ் வந்துட்டு அந்த காலையிலையும் ஈவினிங்காக வந்துட்டு நீங்கள் சாம்பல் போட்டே வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு கீரைக்கு வந்துட்டு புழு அது மாதிரி எந்த பூச்சி தொல்லை எதுவுமே வந்து வராது. எந்த பூச்சி தொல்லை எதுவுமே வந்து வராது. நீங்கள் வந்து மேலே வந்துட்டு சாம்பல் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு கீரைக்கு வர பாதி அது எந்த நோயுமே வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சாம்பல் மட்டும் வந்து 2 டைம்ஸ் வந்து போடுங்க. வீட்டில் வந்துட்டு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து போட்ட அந்த கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து நான் வந்து சாம்பல் போடாமல் வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுருந்த கீரைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சாம்பல் போடாதனால அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சிலாம் வந்துருக்கு. அதுக்கடுத்து வந்து நான் சாம்பல் போட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எந்த பூச்சி எதுவுமே வரல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு சாம்பல் போட்டே வந்து வளங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஈல்டு கிடைக்கும். அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதும். ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட் வந்துட்டு ரொம்ப வெயிலும் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன கவரில் தான் வந்து போட்டிருக்கேன் அந்த கீரைலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வளர்ந்துருக்கு. ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறத கூட நீங்கள் வந்து ரீசைக்கிளிங் பண்ணலாம் இது மாதிரி கார்டன் வச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவர் இருக்குது இந்த அதில் இருந்து அந்த கீரைலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பையில் மட்டும் இருந்து இவ்வளோ கீரை வந்து வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கட்டு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து கீரைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு இயற்கை கரைச்சல்னு சொல்லியிருப்பேன். அதை வந்துட்டு 15 நாள் இடைவெளியில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கீரை நம்ம யூஸ் பண்ண அந்த வேஸ்ட்டு அந்த தண்டை வந்துட்டு அந்த வேர் பகுதியை வந்து நம்ம கம்போஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் வந்துட்டு கீரையை வந்து வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு 100% வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ஈல்டு எடுக்கலாம். தேங்க்யூ.